பாருங்க, அமைதியான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க, அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடிய நல்லவங்க, யாரு கெட்டவங்க யாரு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணையா நிற்பீங்க. அன்பால் ஏமாற்றக்கூடிய நபர்கள் எல்லாம் அது கன்னி ராசிக்காரங்க தான். மாசத்துல பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதில் நினச்சி தனியாக இருக்க போகும் ரொம்ப ரொம்ப மனவேதனை பட்டிருப்பீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாச்சும் முடிச்சரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாமே கன்னி ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி வாங்கக்கூடிய அல்ல கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்க போறீங்க. உங்கள் குறை சொல்லக்கூடிய நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. ஏண்டா கடந்த 2வது வருடமாக பெரிதாக வந்த பொருளாதார முன்னேற்றம் இல்லை. ராசின்னா அது கன்னி ராசிக்காரங்க தான். இப்போ வேற கண்ட சனி வேற ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல சாமி, எங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் பயத்தோடு இருப்பீங்க. ஏதாவது பார்த்தீங்கன்னா கண்ட சனி ஆரம்பிக்க உண்மைதான். அது கன்னி ராசிக்காரங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாக இருக்காது. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்க போகுது. 1 கோடி பேர் கன்னி ராசிக்காரங்க இருப்பீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அதில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான், பர்டிகுலராக ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதனுடைய ஒரு சில தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். தவிர மீது யாருக்கும் இதனுடைய நினைச்சு பயப்பட தேவை கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய இந்த மே மாதத்தில் உங்களுக்கான குரு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி ராகு பயிற்சியும் இப்போ நடக்க போகுது. உங்களுடைய 5 கிரகணம் சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது வாழ்க்கையில் நிறையவே முழுமையாக மாற்றக்கூடியது. நல்ல ஒரு மரியாதை தரக்கூடிய நாட்களாக இந்த மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் கன்னி ராசி தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். கன்னி ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்ததாக, சொத்துக்களை இழந்ததாக, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்ததாக, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்காங்க. இது மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர் நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்கும் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. மற்றவங்க கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறவங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சிவகரந்தங்க சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தால் அப்படி எடுத்து கொண்டு இருப்பாங்க. மற்றவங்க ராசி மாதிரி சொல்லி காட்டக்கூடிய ராசி கிடையாது. என்றைக்குமே உங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. உங்கள் ராசி குரு பகவானுடைய வக்கிர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதியே நிவர்த்தி ஆகிருச்சு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல வக்கிர நிவர்த்தி ஆகியிருக்கார். இதனால் வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு படிப்படியாக உயரப்போகுது. ஒரு 10 வருடமாக நீங்கள் 50 அப்படி வருடமாக நீங்கள் லாபமாக வரக்கூடிய பல கடந்த காலகட்டம் ஏதோ கிடைக்க வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மாதம் 10,000 15,000 சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க.
ஆனால் உங்களுக்கு பிடிச்ச இப்போ வரப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்க நிச்சயமாக கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், இல்லை ஐடி வேலையாக இருக்க ப்ரைவேட் ஜாபாக கூட இருக்கலாம். நீங்கள் வேலை ட்ரை பண்ணலாம். அந்த வேலை அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழியில் வருது. தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களுக்கு வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை சரி நிறையாக நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி வரக்கூடிய தொந்தரவுகள் முழுவதுமாக உங்களுக்கு இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சனி பயிற்சி அப்படிங்கிற நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் நிறைய நபர் வந்து பயப்பட்டு இருப்பீங்க. அதாவது நீங்கள் சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, ஆனால் கண்டுபிடிச்சோன்னா அது ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அது கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த கிரகம் மூலம் கன்னி ராசிக்காரங்க நல்ல பலன் மட்டும் அனுபவிக்க போகிறீங்க. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகலாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய ரொம்ப கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. இனி குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆதரவு முதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலக போகுது. அது மட்டும் இல்லாமல் சில புதிதான தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடை நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழில் பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏற்றது கடந்த காலத்தில் திருமணம் நிறைய அப்படிங்கிறது கன்னி ராசிங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பார்க்கப்பட்டது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பீங்க. காதல் அதிகமாக வந்து நல்லா செட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய நபர் நினைச்சிருப்பீங்க. ஆனால் இவங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்க்கத்தான் தெரியும் இந்த நடக்கிறது அப்படிங்கிறது அப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கும். ஏன்னா திருமணம் நிறைய அப்படிங்கிறது பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் ஈஸியாக அமைஞ்சிருக்கும். ஆனால் கன்னி ராசிக்கார நேர்களுக்கு வந்து ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா 32 37 வயசு வரைக்கும் நிறைய கன்னி ராசிக்காரங்க ஆண் வந்து திருமண பாக்கியம் அப்படிங்கிறது அடியெடுத்து வைக்காமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத மரியாதை வரும் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில் துணை இந்த கன்னி ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாம்னு வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. அப்படிங்கிறது 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க பேசுவாங்க, இல்லை பார்த்தவங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடு நிறைய நபர்கள் இந்த 2வது திருமணம் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியை வந்து ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பாராத மரியாதை நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க போகுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரம். 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்ச, 4 நாள் செஞ்ச அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது மாதிரி எல்லாம் இல்லாமல் இன்னைக்கு வரக்கூடிய இந்த பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் அவங்க வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் அனைத்தும் உங்கள் குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெற்று தரப்போகிறாரு. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டத்தில் காதல் அப்படிங்கிறது ராசி அது வந்து கன்னி ராசியாகத்தான் இருந்தது அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. காதல் அதிகமாக தோல்வி சந்திக்கிற ராசி அப்படின்னு அதுக்கு கன்னி ராசி இங்கே தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு சட்டத்தில் வந்து அது
விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு தெரியாமல் சவால் எல்லாம் வந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய காதல் வெளிப்பட போகுது. அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுக்கு பெற்றோர்கள் சந்தோஷத்தோடு உங்கள் திருமணத்தை செய்து வைப்ப வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அதிகமாக அந்த வாய்ப்பு இருக்குது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சுட்டு முடிச்சிருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி ரொம்ப நாட்களாக வந்து திரும்ப தராமல் இருந்த உங்களுடைய நண்பர் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் விரைவில் உங்களுடைய பணத்தை திருப்பி தரப்போகிறாங்க. உங்களை எளிமையாக பேச்சு திறமை நீங்கள் அனைவருக்குமே கவர்ந்து இருப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கு புகழும் படிப்படியாக முன்னேற வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட எல்லாம் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்காது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டில் நம்ம போயிட்டு இருப்பீங்க. நம்ம வீட்டில் ஒரு கிறிஸ்டன் இருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க குடும்ப திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்கிற பிரயாசம் பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சி அனைத்தும் உங்கள் தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க, முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பாராத உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கன்னிராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலை அப்படிங்கிற தனியார் வேலை கூலி வேலை நீங்கள் எதிர்பார்த்த எந்த வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தடுமாற்றம் முழுமையாக மாறப்போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசி அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்குமே எதிர்பாராத அசுர வளர்ச்சி, மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு தான் இருக்க போகுது. இவங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. நம்ம கூட இருந்துட்டு இவங்க வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெளியேயும் பொருள் பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மாற்ற போகுது உங்கள் ராசி. இப்பொழுது வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. எப்பயும் உங்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான். எப்படியாவது கடலை மட்டும் கட்டி முடிச்சிடணும் இருக்கணும் அப்படின்னு நிறைய கன்னி ராசிங்க சொல்லியிருப்பீங்க. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா பெரிய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு இருந்திருக்காது. இப்போ கடன் பிரச்சனை எல்லாம் முடிச்சு 5 லட்சம் வரையிலாவது நீங்கள் கடன் வச்சிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அப்படியே இது எப்படியாச்சும் தீரப்போகுது. உங்களுடைய குரு பயிற்சி காலத்திலிருந்து இந்த 2025 முடியக்குள்ள உங்களுக்கு 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களும் கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. உடல் ரீதியாக பெறுவதற்கு ரொம்ப நாட்கள் உங்களுக்கு பயமுறுத்தி அச்சுறுத்தி நோய் அனைத்தும் உங்கள் விரைவில் மருத்துவங்க விளங்க போகுது. உங்களுக்கு தெரிந்த நபர் மூலமாக இல்லை வந்து புதிதான ஒரு உறவுகள் மூலமாக துரோகம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கு. நிச்சயமாக ஏற்று வாய்ப்பு இருக்காது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசிக்காரங்க எதையும் யார்கிட்டையும் ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இது வரும். நீங்கள் சனி பகவான் இரும்பு விளக்கு ஏற்று முதல் நல்ல தீபம் வழிபட்டு செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.